வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. தேர்வர்களுக்கு குறிப்பாக இந்த GROUP-2-2A இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது சில சந்தேகங்கள், அதாவது PSTM குறித்த சந்தேகங்கள், அப்புறம் இந்த DEGREE-1 DEGREE-2 இது குறித்த சந்தேகங்கள், இதை தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது உள்ளதை உள்ளபடி ஃபில்அப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஏதாவது நீங்கள் மாற்றி தவறுதலாக ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ தவறுதலாக ஃபில்அப் பண்ணிட்டா டிஎன்பிஎஸ்சி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சில சமயம் உங்களை வந்து டீபார் பண்ணுறது கூட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சில பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் ஃபஸ்ட் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம், செகண்ட் டிகிரி வந்து நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், அப்போ ஃபஸ்ட் டிகிரிங்கிற இடத்துல இந்த தமிழ் மீடியம் டிகிரியை காமிச்சிடலாமா, இந்த ஃபஸ்ட் டிகிரியை நீங்கள் காமிக்காமல் விட்டுலாமா? இதுவே தப்பு. இதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் வருவீங்க, அதுக்கு எதுக்கு ஃபஸ்ட் டிகிரியை வந்து நீங்கள் காமிக்காமல் இருக்கிறீங்க? செகண்ட் டிகிரி தமிழ் மீடியம் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களை PSTMக்குள்ளே தான் வச்சுக்கிறாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம், அதுதான் PSTM அப்படிங்கிறது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்து FAQன்னு சொல்லக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறது, டிஎன்பிஎஸ்சியில் அப்டேட் பண்ணுறது தான் பேசுகிறேன், சரிங்களா? அப்போ தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பாருங்கள், ஒவ்வொரு கேள்வியும் பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் இந்த நான் இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட் டிகிரி, ரெண்டாவது டிகிரி தமிழ் மீடியம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் PSTM இந்த GROUP-2 GROUP-2Aக்கு எலிஜிபிலிட்டி தான். நான் கரஸ்பாண்டன்ஸில் படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் கொடுத்துருக்கதை வந்து கொஞ்சம் சிங்கிளாக சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ SSLC மட்டும்தான், SSLC பேஸ் பண்ணி ஒரு தேர்வு இருக்குது அப்படின்னா 1லேருந்து SSLC வரைக்கும் எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ டிகிரி வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 1லேருந்து டிகிரி வரைக்கும். இங்கே பாருங்கள், பட்டய படிப்பு வந்து கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட தேர்வுகளை ஒரு 1ஆம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வரைக்கும் பட்டய படிப்பு ஆகியவற்றை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். இதே மாதிரி தான். இது எத்தனை சதவீதம் அப்படின்னா 20% PSTM. ஸோ இதுதான் கொஞ்சம் கொடுமை அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை ஆங்கிலத்தை பயின்று, 1ஆம் வகுப்பு வரை 4ஆம் வகுப்பு, அது 1ஆம் வகுப்பு மட்டுமே நான் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு மற்ற எல்லாமே தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து PSTM இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க இயலாது. அதே மாதிரி தனித்தேர்வர்களுக்கும் PSTM வராது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. இது தப்பு இல்லை, இது ஒரு சமூக அநீதி. இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது இப்போ கோர்ட்டில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் வந்து போயிருக்கிறாங்க. அது மாதிரி தனித்தேர்வர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் தமிழ் மீடியத்தில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு இழைக்கப்பட்ட இது அநீதி. நீங்களும் வந்து கோர்ட்டை நாடவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் கல்வி பயின்றேன், பள்ளியில் கல்வி பயின்றேன். பிறகு பட்டப்படிப்பை வந்து தொலைதூர கல்வியில் கரஸ்பாண்டன்ஸில் வந்து தமிழில் எழுதினேன் அப்படின்னா வருமா அப்படின்னு கேட்குறாங்க. வரும். அப்போ கரஸ்பாண்டன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நேரடியாக 3ஆம் வகுப்பில் அனுமதிக்கப்பட்டேன். 3ஆம் வகுப்புலேருந்து படிச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், நான் வருவேன் அப்படின்னா வராது. இதுவும் ஒரு சமூக அநீதி. எவ்வளோ குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு இடையில தான் சேருவாங்க, அப்போ அவங்களுக்கு பாவம் இல்லை. அது மாதிரி இன்னொரு டவுட், இந்த கல்வி உதவித்தொகை தமிழ் மீடியம் படித்ததுக்காக நான் வாங்கியிருந்தால் தான் எலிஜிபிளா அப்படின்னா அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. வாங்கியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் நிறைய பேருக்கு நீங்கள் படித்த கல்வி கூடம் வந்து மூடப்பட்டுள்ளது, அப்போ நான் எங்கே போய் இந்த கல்வி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட கல்வி அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அல்லது முதன்மை கல்வி சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அவங்க அந்த ஆஃபீஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் மதிப்பெண் பட்டியல், மாற்று சான்றிதழ், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லேயே தமிழ் வழியில் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது போதுமா அப்படின்னா அது போதும்னு சொல்கிறாங்க. தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்விக்கு பயின்றதற்கான பதிவு மதிப்பெண் பட்டியல் அல்லது மாற்று சான்றிதழ் குறிப்பிடப்பட்டிருந்தால் போதுமானது, நீங்கள் தனியாக வந்து வாங்க தேவையில்லை. ஸோ இதுதான் முக்கியமானது, நிறைய பேருக்கு, நிறைய தேர்வுகளுக்கு பயன்படக்கூடியது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்வி பயின்றேன். பட்டப்படிப்பு ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு பயின்றேன், அதாவது முதல் டிகிரி, இதான் DEGREE-1. பிறகு வேறொரு பட்டப்படிப்பை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்வி பயின்றேன். பட்டப்படிப்பு தகுதியாக கொண்ட பணிகளுக்கு தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்வி பயின்றவருக்கான இடஒதுக்கீடு, நான் PSTM கீழே வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் PSTM கீழே வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் சம்மந்தப்பட்டது, நேரடி கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது query டீட்டெயில்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது பேட்ச் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்,
9840433955 இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சில இலவச இந்த ஆன்லைன் வகுப்புகள் எப்படி இருக்கும், அந்த டெமோ அது எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ அப்போ இதான் நிறைய பேத்துக்குள்ள பிரச்சனை. நிறைய பேருக்குள்ள query என்ன அப்படின்னா, நீங்கள் டிகிரி 1ன்னு என்ன படிச்சிங்களோ, ஃபஸ்ட்டு டிகிரி என்ன படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். 2வது டிகிரி கூட ஏதாவது படிச்சிருக்கலாம். எது தமிழ் மீடியம் படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி படித்தாலும் உங்களுக்கு தமிழ் மீடியம் வரும். ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு திரும்ப ஒரு டிகிரி தமிழ் மீடியம் படித்தாலும் வரும். ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து இந்த குற்றவியல் வழக்குகள் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இந்த மாதிரி இதெல்லாமே மறைக்காமல் என்ன உள்ள, அதே மாதிரி சில பேர் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க, 17A 17B சார்ஜஸ், இது எதுவுமே மறைக்காதீங்க. டிஎன்பிசி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எதையும் மறைக்காதீங்க. சரியாக நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அது பின்னாடி தெரிய வரும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பாருங்கள். நன்றிங்க.